எனது அன்பு நண்பரும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை உதவி பேராசிரியருமான முனைவர் சி. கார்த்திகேயன் எழுதிய நிலமாடிய பொழுது நாடக புத்தகத்தின் நூல் விமர்சன கூட்டம் கடந்த 29 மார்ச் 2025 அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் நான் வாழ்த்துரை வழங்கிய காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிலமாடிய பொழுது மொத்தம் 6 நாடகங்கள். தமிழ் 3ஆ பிரிச்சிருக்காங்க. இயல், இசை, நாடகம். எப்பவுமே ஒரு மரத்துக்கு என்னதான் கிளைகள் இருந்தாலும், என்னதான் காய்கள் இருந்தாலும், கனிகள் இருந்தாலும், வேர் தான் அதுக்கு பலம். இப்போ இயல் மேல, இசை நடுத்தண்டு, நாடகம் வேர். இயலும் இசையும் சேர்ந்தால்தான் நாடகம். ஏன் அது அடித்தளமா இருக்கு அப்படின்னா அது 2 சேர்ந்ததுதான். அந்த அளவுக்கு 3வது தமிழா வகுத்தவர்கள் நம் முன்னோர்கள். அந்த நாடகத்துறையில ஒரு 6 அற்புதமான நாடகங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 6 நாடகங்களையும் எனக்கு அனுப்பியிருந்தார் நண்பர். அது பாருங்க, பிழை இருக்கும் அப்படின்னு. இதை நான் அச்சாக்கிறதுக்கு முன்னாடியே 6 நாடகங்களையும் வாசிச்சிட்டேன். அது எனக்கு அப்பவே பரிச்சயம் ஆயிடுச்சு. அப்பவே எங்க நண்பர்கிட்ட சொன்னேன், அற்புதமா எழுதிருக்கீங்க நண்பா, நான் பிரமிச்சு போயிடுறேன் உங்களை பார்த்துட்டு. இதுல 2 நாடகங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை பிளேவா பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அப்பவே கார்த்திகேயன்கிட்ட நான் சொன்னேன். அவ்வளவு அற்புதமா எழுதியிருந்தாரு. அதுல 2 நாடகங்களை நண்பர் ஆல்ரெடி சொல்லிட்டார். எனக்கு பிடித்த அந்த நாடகங்களை நல்ல வேலை அதுல இல்லை. ஆனா அதற்காக அது சோடை போனது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட பார்வையும் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு கதைக்களம் வந்து ரொம்ப மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். அவர் சிறையில்லவாசிகளை பற்றி ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து முடிச்சிட்டார். நானும் சக புனைவெப்பட்ட ஆய்வாளர்ன்றதுனால அது எல்லாமே தெரியும். நாங்க அவரோட அதையும் படிச்சிருக்கிறேன், அந்த பிசியும். அதனால அவருக்கு அது பிடித்தமானதாக இருக்கு. இதுல 6 நாடகத்துல முதல் நாடகம் வந்து பாடுவோம் பெண்கள் நாம் என்று ஆடுவோம். இதுல என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பாரதியாரோட மாறுவேட போட்டி நடக்குது. அங்க 7 பாரதியார் வந்து போட்டி போடுறாங்க, ஒவ்வொருத்தவங்களா வராங்க. அதுல 4ஆவதா வர பாரதியும் 6ஆவதா வர பாரதியும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். 4ஆவதா வர பாரதினா சின்ன வயசுல இருந்தே பாரதியாரா நடிச்சு எந்த போட்டியாளரும் பரிசு வாங்கிடுவார். அவ்வளவு பெரிய திறமைசாலி. 7 பேரையும் கூப்பிட்டு முடிக்கிறாங்க. நினைக்கிறாரு அந்த 4ஆவது பாரதி நமக்கு தான் பரிசு கிடைக்க போகுதுன்னு அவர் ரொம்ப இருக்கிறார். ஏன்னா அவர் சின்ன வயசுல எந்த போட்டியா இருந்தாலும் அவர் தான் பாருங்க. அந்த முடிவு அறிவிக்கும் போது ஒரு அலைபேசி அழைப்பு வருது. அப்படிங்களா ஐயா, செஞ்சிருவோங்க, பண்ணிடலாம் ஐயா அப்படின்னு முடிக்கிறாப்ல. தீர்ப்பு என்ன வருதுன்னா 3ஆவது பாரதி தான் வெற்றி பெற்றாருன்னு சொல்லியிருக்காங்க. 4ஆவது பாரதி ஒரே அழுக, ஒரே கோபம் வருது, என்னடா அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் அந்த 6ஆவது சொன்னார் இல்லையா, அவர் வர்றாரு, என்னப்பா புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு. ஓ, உனக்கு நடிக்க தெரியல, உனக்கு தான் இங்கே பரிசு கிடைக்கல. நான் எவ்வளோ பெரிய நடிகன் தெரியுமா, நான் 4ஆவது பாரதியா இருந்தால் நான் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிருக்கேன், 4 வயசுலேருந்தே நடிச்சிருக்கேன், எனக்கு கிடைக்கல, ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு. அதுக்கு ஏப்பா அழுகுறேன்னு, உனக்கு என்னையா தெரியும், உனக்கு தான் நடிக்க தெரியலன்னு. அந்த 6ஆவது பாரதி யாருன்னா உண்மையான பாரதியார். அந்த கதாபாத்திரத்தை அவர் அழகாக இங்கே கொண்டு வந்து பொருத்தி, நீ ஏன்டா புலம்புற அப்படின்னு. இதை நான் எதையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்றால் அரசு பணியிலையும் சரி. இப்போ நம்ம நிறைய பேர் படிச்சுட்டு ஒரு அரசு பணிக்கு விண்ணப்பிக்கிறோம்னா ஒரு தகுதியோடையும் திறமையோடும் போறோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு அந்த இது திறமையும் தகுதியும் இருக்குன்னு. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், நமக்கு முன்னாடியோ நமக்கு பின்னாடியோ இருக்கிற என்ன பண்ண அழகா சீட்டை எடுத்து, ஐயா நீங்க தான் இந்த பதவிக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்பா இவரு போயிடுவார். அந்த இதோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். இதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு போட்டிகளிலும், தரமான போட்டிகளில் கூட இந்த மாதிரியான சில்லறைத்தனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் அந்த நாடகம் பதிவு செய்தது. அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு அவர் அந்த நாடகத்தை முடிக்கல, அதுதான் அதனோட தொடக்கம். அதன் பின்னாடி பாரதியார் பெண்களை எப்படி போற்றினார், எதற்காக போற்றினார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா உள்ள கொண்டு வந்து அவர் சதிராடி இருக்கிறார் கார்த்திகேயன். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகளும் பார்க்கிறேன். அடுத்து 2வது நாடகம் வழிகாட்டியை தேடுகிறேன். அது என்னன்னா, ஒரு பெண் உட்காந்துருப்பாங்க, விஷு 3 கோமாளிகள் வராங்க, அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காரு. அது நான் சரியா சொன்னா வித்தியாசமா போயிடும். அவங்க வந்து ஏமா நீ ரொம்ப சோகமா இருக்க, வருத்தமா இருக்கேன்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு வழிகாட்டி நான் தேடுறேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அவங்களும்
என்னமோ கோமாளித்தனங்கள்லாம் செஞ்சாலுமே அந்த அம்மா சிரிக்கும். நான் எனக்கு ஒரு வழிகாட்டியை தேடுறேன் போது ஒரு 8 பெண்களை இந்தியாவில் மிகச்சிறந்த பல்வேறு துறைகளில் ஆளுமையாக இருக்கின்ற பெண்களை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இவங்களா இருந்துக்குங்க. உதாரணத்துக்கு சொன்னா முத்துலட்சுமி இந்தியாவோட முதல் மருத்துவ பெண்மணி, அவங்கள மாதிரி இருந்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பெண்மணிகளை நான் அறிந்தவன் தான். ஆனால் அந்த 3 பெண்மணிகள் நான் அறியாதவன். அதை நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, அப்போ நமக்கு தெரியாத விஷயம் அதில் உள்ள இருக்கு. அது அந்த மாதிரி அந்த 8 பெண்களையும் நீ இவங்க யாராவது ஒரு ஆளை வச்சுக்கம்மா அப்படின்னா அந்த அம்மா ஒத்துக்காரு. கடைசியில் தான் என்னவா ஆகணுங்கிறத அது அவங்களோட பார்வையில் முடிச்சிருப்பார். ஒரு பெண் பெண்ணியத்தை சார்ந்து எழுதினாதான் அந்த உணர்வு வரும். ஆனால் ஒரு ஆணாக இருந்து எப்பவுமே ஒரு படைப்பாளி என்ன பண்ணுவாங்க, ஒரு இயக்குனராகட்டும் ஒரு எழுத்தாளராகட்டும், ஹீரோவா இருந்தா ஹீரோவா உட்காந்து அவர் யோசிக்கணும், வில்லனா இருந்தா வில்லனா இருந்த இடத்துலயும் அவர் யோசிக்கணும். அதான் ஒரு படைப்பாளி. ஒரு பெண்ணாக உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து யோசிச்சு ரொம்ப அற்புதமா இருக்கிறார் அந்த நாடகம். அது ஒரு அற்புதமான நாடகம். அடுத்து 3வது நாடகம் அழுகை எனும் மெய்ப்பாடு. எல்லாரும் இருப்பாங்க. இப்போ ஒரு சீப்பு அந்த மாதிரி ஒரு அழுகை மட்டும் வரும் அந்த மேடையில. அந்த அழுகை எங்கிருந்து வருது, ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதற்கான தேடல், அதற்கான பதில் தான் அந்த நாடகம். அது ஒரு அற்புதமான நாடகம். அடுத்து நாடகம் 4 யார் குற்றவாளி. நண்பர் அடி சொன்னது போல யாரா குற்றவாளி, இவன்ல தப்பு பண்ணவன் தான் குற்றவாளியா, இல்ல தப்பு செய்ய தூண்டியவன் குற்றவாளியா அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். அது மகாபாரத கதையை எழுதிருப்பாரு, இல்ல யாரா ராமாயணத்தையும் எழுதிருப்பாரு. ராவணன் தான் குற்றவாளி, அப்ப ராமன், அப்ப கையை, அப்ப கூனி, அப்படி ஒவ்வொன்றையும் கேள்விப்படுத்திக்கிட்டே வருவார். அந்த மாதிரி வந்து அழகா முடிச்சிருப்பார். கடைசியில நாம தான்டா குற்றவாளி, நாம யாரு, நாம் தான் இந்த சமூகம் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். அது ரொம்ப பட்டாசு மாதிரி வெடிக்கும் மூளைக்கு. அது நல்லா நீங்க படிச்சு ஆழ்ந்து பார்க்கும்போது தெரியும் என்ன அது மைய கருத்து அப்படிங்கிறது. அதுவும் ஒரு அற்புதமான நாடகம். அடுத்து 5 சண்டை கோழிகளும் வல்லரசின் பொருட்களும். இதுதான் எனக்கு மிக மிக பிடித்த நாடகம். இந்த நாடக பிரதியிலே இதான் நான் நண்பர் சொன்னேன், இதை நான் பண்ணணும் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற சூழல், இப்ப மட்டும் இல்ல, அது எப்பவுமே இருக்கிற சூழலை ரொம்ப அற்புதமா கொண்டு வந்திருந்த மகிஷாசுரனுக்கும் துர்காதேவிக்கும் சண்டை நடக்குது. ஏண்டா நடக்குது அப்படின்னா, வல்லாண்மை பொருந்தியவர்கள் அவங்க தங்களோட பொழுதுபோக்கிற்காக அவங்க 2 பேரையும் மோத விட்டு பாக்குறாங்க. அது யாரு அப்படின்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு. இவங்க 3 பேரும் வல்லமை பொருந்தியவர்கள். இவங்க என்ன பண்றாங்க, நம்ம வல்லமை வச்சிருக்கிறோம், நாம யார மோதத்தை இருக்கிற 2 பேரை மோத விட்டு பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மகிஷாசுரனுக்கு இவங்க தான் வரம் கொடுப்பாங்க. இந்த 3 பேரும் அவங்க அழிக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர் சக்தி கொண்டு ஒரு லேடியை இப்படி கொண்டு போய் விடுவாங்க. ரொம்ப அழகா அதை எழுதியிருப்பாரு. பிரம்மா வந்து இப்போ அவங்க பொண்டாட்டி என்னப்பா பண்ணுது, அந்த அம்மா அந்த பொம்பளைக்கு மீன வாசிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்பாரு. சரிப்பா விஷ்ணு உன் பொண்டாட்டி என்னப்பா பண்ணுது, நீ இப்போ அந்த மகிஷாசுரனுக்கு அழிக்க சொல்லுங்க. அட எங்கெங்க வர வருமானத்தை பார்த்து அந்த பொம்பளை கணக்கு பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு. அப்ப யாரா சும்மா இருக்கு, பார்வதி தான் சும்மா இருக்கு, பார்வதி ஈரத்துக்கு பேர் போனா சரி கூப்பிடல அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கையில எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதத்தை தான். இதை எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நடக்கிற உக்ரைன் ரஷ்யா போர். உக்ரைன் கையில அமெரிக்கா, இங்கிலாந்து ஒவ்வொருத்தவனும் தான் தயாரித்த ஆயுதங்களை விற்கிறதுக்கு இடம் இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, இந்த வல்லாண்மை கொண்ட நாடுகள் எவன் இலச்சவன் எவன் சலச்சனாக்குன்னு வெறுமனே போல தூண்டி விட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவன் தயாரித்து வைத்திருந்த அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு போய் அவன் கொடுத்து நீ யூஸ் பண்ணு. எதற்கு கொடுப்பான், விலைக்கு தான் கொடுப்பான். இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, தம்பி ஆட்டத்தை நிறுத்திக்க, என் ஆயுதெல்லாம் அவன் வித்தாச்சு, இதுக்கு மேல ஆயுதம் புதுசா தான் தயாரிக்கணும், நான் இது வரைக்கும் வித்ததுக்கு நீ காசை கொடு, இல்லைன்னா உன்கிட்ட நில கனிமங்களை கொடுன்னு சொல்லிட்டான். இதுதான் வல்லாண்மை பொருந்திய நாடுகள். அந்த விஷயத்த ரொம்ப அற்புதமாக பொருத்தி, இத சங்க காலத்துல இல்ல, இது புராணத்துல இருந்தே அவங்க கொண்டு வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடித்த நாடகம் ரொம்ப, அதற்காக சிறப்பு பாராட்டுகிறது. அடுத்து கடைசியா நிலமாடிய பொழுது. இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நாடகம். நான் வரலாறு படித்திருந்தாலும் இதழியல் படித்திருந்தாலும் தமிழ் 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 அதுதான் எனக்கு எப்பவுமே. ஏன்னா என் தாய்மொழி அது. 5 வகை நிலங்களும் இப்ப எந்த நிலைமைக்கு மாறி இருக்கு, எப்படி நாசமா போயிருக்கு நம்மளால அப்படிங்கிறத சொல்லி
நிலமாடிய பொழுது குறிஞ்சி மருதம் எல்லாமே என்ன ஆகி போச்சு, இப்போ பாலையா போச்சு அப்படின்னு சொல்லி அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாடகத்தை முடிச்சிருப்பாரு. இன்னைக்கு நாடகம்னாவே வீட்டில் உட்காந்துட்டு அது கண்ணீர் விட்டுக்கிட்டும் ஒருத்தையை திட்டிக்கிட்டும் மூக்கு சிந்திக்கிட்டும் போடுகிற அந்த தொலைக்காட்சி வெறுப்பை உமிழ்கின்ற நாடகங்கள் அல்ல. அறத்தை நாடுகின்ற, அறத்தை பாடுகின்ற இந்த 6 நாடகங்களையும் நான் அப்பவே வாசிட்டேன். இப்பவும் வாங்கி என்ன பண்ணேன், அந்த டச் விட்டு போயிடும் இல்லையா, நான் அதை கிட்டத்தட்ட திருத்தி ஒரு 4 மாதங்களுக்கு இல்லை நண்பா இருக்கும். அது மறுபடியும் என்ன பண்ணேன், இது அழகா பார்த்துட்டு அது குறிப்புகள் எடுத்தேன். ஏன்னா நிறைய படிக்கிறோம் சிந்திக்கிறோம் அந்த மாதிரிலாம் போகுது. இந்த மாதிரியான புத்தகங்கள் நான் அப்பவே சொன்னேன், நண்பா நீங்கள் நிறைய பண்ணணும் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கலைஞர். நான் ஒரு சிறுவர்களுக்கான அறம் செய்ய விரும்புவோம் அப்படிங்கிற ஆத்திச்சூடியை வந்து நான் நாடகமாக எழுதி, என்னோட முதல் புத்தகமே அதுதான். இது வரைக்கும் நான் 14 புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் முதல் புத்தகம் வந்து எனது நாடகம் தான். ஒரு அனிமேஷன் ஃபிலிமுக்காக நான் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் தான் என்ன பண்ணேன், நாடகமாக மாற்றினேன். அதனால் அந்த நாடகம்ங்கிற போது எங்களுக்கு மிக நெருக்கமாகவும் இருக்கும். என்னோட வாழ பதிப்புகள் மூலம் ஒரு 15 புத்தகங்களை நான் பதிப்பிச்சிருக்கேன். நாடக பக்கத்தையும் நான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த கூட்டம் எனக்கு அது ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நான் நிறைய நாடகங்களை எழுதணும்னு சொல்கிறேன். அனீஸ் சொன்னது போல முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அந்த பணத்தை காலி பண்ணிட்டாங்க இங்க இருந்த ஆட்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சமீபத்தில் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் இங்க பதிவு செஞ்சுக்கிட்டு என்னோட உரையை முடிக்கலான்னு இருக்கேன். புதுதில்லியில தேசிய நாடக பள்ளி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் பாரத் ரங் மகோத்சவ் அப்படின்னு ஒரு சர்வதேச அளவில் நாடக திருவிழா நடத்துறாங்க. இந்தியாவில இருந்து மாநிலங்களாகட்டும் யூனியன் பிரதேசங்களாகட்டும் யார் வேணாலும் நாடகங்களை அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க தேர்வு செய்தால் அந்த நாடகம் புதுடில்லியில அரங்கேற்றப்படும். நாங்க சென்ற ஆண்டு ஐயன் வள்ளுவன் அப்படிங்கிற நாடகத்தை அரங்கேற்றிருந்தோம். நண்பரோட அது பிரதி அவர் தான் அதை நாடகமாக்கினாரு. அது நாடகமாக்கிய போது நிறைய அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. நான் இளங்கலை வரலாறு படிக்கும்போது ஐயா பெருமாள் முருகன் அவர் தான் என்னுடைய தமிழாசிரியர். அவருக்கு கீழே இருந்து நான் நிறைய நாடகங்கள் அங்கே நடிச்சிருக்கேன். ஆத்தூர் வட சினிமலை அரசு கலைக்கல்லூரி அங்கதான் அவர்கிட்ட தான் நான் தமிழ் படித்து வரலாறு மாணவனாக இருந்தாலும் நாடகம் கவிதை கதை எல்லாமே எனக்கு அவர் தான் ஆசான். அவ்வளோ இன்புட் எங்களுக்கு கொடுத்து பண்ணாரு. அப்போ நான் எழுதி நடித்த நாடகங்களுக்கும் நண்பர்கிட்ட வந்த பிறகு நான் ஒரு நாடக நடிகனாக உள்ள போன போது அவர் எப்படி அதெல்லாம் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, ஓ நாம பண்ணதான் நாடகமே கிடையாது, இதுதான் நாடகம், இதுதான் முறை, இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறையை ஒரு ஆசானாக அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்பு அவரோட கனவு. அது எங்க எல்லாரோட கனவும் கூட. அது நாங்கள் தேசிய நாடக பள்ளிக்கு அந்த போட்டிக்கு அனுப்பியிருந்தோம். அந்த போட்டிக்கு அனுப்பின போது தான் தெரிஞ்சது அது என்ன நாங்கள் வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது. சென்ற ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் அறிந்து ஒரு 5-6 நாடகங்கள் அங்கே போயிருக்கு. போன பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தேர்வு முடிவுகள் வந்துருச்சு. சர்வதேச அளவில் இருந்தும் நாடகங்கள் கலந்துக்கலாம், இந்திய அளவில் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களும் கலந்துக்கிட்ட போது முடிவு அறிவிச்சிட்டாங்க. மொத்தம் 65 நாடகங்கள் தேர்வாகி இருக்கு. எத்தனை நாடகங்கள்? 65 நாடகங்கள் தேர்வாகி இருக்கு. அது இந்தியாவில் மட்டும். வெளிநாடுகள் இருந்து 10 நாடகங்கள் தேர்வாகி இருக்கு. ஒரு நாடகம் அரங்கேற்றுவதற்கு அவங்க எல்லாம் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறான். 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறான். இயக்குனருக்கு அவர் எங்கிருந்து வந்தாலும் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போக வர அவர் கொடுக்குறான். நாடக நடிகர்களுக்கு 3rd ஏசியில ரயில்ல போயிட்டு வரலாம். சரியா? 2 நாள் அங்க தங்கறதுக்கான வசதிகளும் செஞ்சு கொடுக்குறான். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தப்போ ஒரு அணிக்கு சராசரியா 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. 65 டீம் 65 நாடகம் செலக்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தப்போ கிட்டத்தட்ட 2.5 கோடி. சரியா? வெளிநாட்டுல இருந்து வரான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கும் சராசரியா, ஏன்னா அவன் வரணும் இல்லை ஃப்ளைட்லாம், அதுக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தப்ப இதான் தோராயம் தான், அதுக்கு ஒரு 2.5 கோடி. ஆக மொத்தம் 5 கோடி ரூபாய் இவன் செலவு மட்டுமே, கொடுக்கறது மட்டுமே. அப்புறம் ஒரு முன்னேற்பாடு, ஆட்களை கூப்பிடுறது, கார் வைக்கிறது எல்லாம் பண்றது அவருக்கு எப்படி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக சராசரியாக இந்த திருவிழாவுக்கு மட்டும் எனக்கு தெரிந்து 8 முதல் 10 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் பண்றாங்க.
இந்த 65 நாடகங்கள்ல தென்னிந்தியாவில இருந்து தேர்வான நாடகம் எத்தனை தெரியுமா? 6. கர்நாடகாவில இருந்து 2, கேரளாவில் 1, ஆந்திராவில் 1, நம்ம பாண்டிச்சேரியில 1. இந்த மாதிரி பார்த்தா 6 தான். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடகம் கூட தேர்வு ஆகல. 6 நாடகம் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் தெரிஞ்சு. சென்ற ஆண்டும் இதே நிலைதான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கலைகளுக்கா பஞ்சம், நாடகங்களுக்கா பஞ்சம், திறமைகளுக்கா பஞ்சம், வஞ்சித்தல். அப்ப யார் வஞ்சிக்கிறா? ஐயா 3 வருஷமாவே இங்க பாத்துக்கோங்க, 3 ஆண்டுகளாவே நடக்கல. இல்ல கணேசன், அதோட என்னன்னா நீங்க சொன்ன பட்ஜெட் தோராயம் சொன்னீங்கல்ல, 8 கோடி ரூபாய் சொன்னீங்கல்ல, வருஷத்துக்கு வந்து இந்த இந்திய அரசாங்கம் வந்து நாடகத்துக்கு 8 கோடி ரூபாய் சொல்றாங்கல்ல. இல்ல இந்த திருவிழாவுக்கு மட்டும் நான் சொல்றேன். சாதாரண ஒரு துபாக்கூர் படமே வந்து 6 கோடிக்கு எடுக்கிறானுங்க. என்னதான் 8 கோடி ரூபாய்க்கு ஒரு அரசாங்கம் வந்து நாடகம் கொடுக்கல. இதுவே வந்து இல்ல அது அதற்கு காரணம் வந்து இங்க இருந்து போற புரோக்கர்ஸ், தேர்வு கமிட்டியில இருக்கிற Brokers. தமிழன் தான் துரோகி. தமிழன் தான் துரோகி, தமிழன் தான் எதிரி. என்ன எதுவாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 3 ஆண்டு ஒரு போன ஆட்கள், 3 ஆண்டுல தமிழ்நாட்டுல இருந்து போய் செலக்ஷன் கமிட்டியில போற ஆட்கள் எல்லாமே அயோக்கியம். புரோக்கர்ஸ். ஆக அந்த 10 கோடி ரூபாய் ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கோடி ரூபாயில 1 கோடி ரூபாயாவது நம்மளுக்கு இருக்காதானே? நாம வரி கட்டலையா? நாம செய்யலையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா கலைகளையும் வளர்ந்த நாடு நம் தமிழ்நாடு இல்லையா? இங்கிருந்து ஒரு நாடகம் கூட தேர்வு செய்யப்பட்டனா இது ரொம்ப 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 வேதனைப்பட்டது, வெட்கப்பட்டது, வருந்தத்தக்கது. மத்திய அரசு எந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இதை நமது மாநில அரசு கருத்தில் கொண்டு கலைத்துறை இதை கொஞ்சம் போக்கணும்னு சொல்லி இது மாதிரியான இந்திய கூட்டணி நாடகத்துக்கு பட்ஜெட் பண்றாங்க. இது மாதிரியான நாடகங்களை அன்பு நண்பர் எனது நாடக ஆசான் முனைவர் சி. கார்த்திகேயன் நிறைய எழுதணும். இது மாதிரியான விழாக்கள் நடக்கணும். எங்களை போன்ற பல புதிய முகங்கள் இதில் அறிமுகமாகணும், நடிக்கணும். ஏன்னா இது நம் கலை, நம் பாரம்பரியம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.